Hi friends, welcome to SR Academy. டிஎன்டிஇடி மேத்ஸ் இதில் இன்றைக்கி ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற 1 மார்க்குக்கு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1 இருக்கிற 1 மார்க் ஆன்சர்லாம் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல கொள்குறி வகை வினாக்கள் பார்த்துடுவோம். இதில் தான் 4 ஆப்ஷன் கொண்டு டிஎன்டிஇடி மாடலில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா சார் ஸ்கூல் புக்கிலேருந்து நேரடியாக கேள்விகள் அப்படின்னு சிலருக்கு தோணலாம். கட்டாயம் கேட்டிருக்காங்க. நடந்து முடிந்த டிஎன்டிஇடி தேர்வில் 6th இருந்து கூட புக்கில் இருக்கிற 1 மார்க்கை அப்படியே கேட்டிருக்காங்க 6th to 8th. ஸோ அதனால் இது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இப்போ இதில் விகிதமுறு எண்கள் பற்றி இந்த பயிற்சி இருக்குது. இதில் 11வது கேள்வி பாருங்கள். 8/9 கிடைக்க டேஷ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும். முதல்ல அந்த ஈக்குவேஷனை அமைச்சிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். என்னென்னா இந்த -6/11 ஒரு எண்ணை கழிக்கிறோம், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்படி கழிச்சா என்ன கிடைக்கணும்? 8/9. ஸோ இதுக்கு நாம் தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த -6/11 -8/9 இது இந்த பக்கம் வந்துடுது, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ 9/11 99 தான் எல்சிஎம். இப்போ என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் மூலமாக -54 மைனஸ் இது என்ன 8/11 88 தான் எக்ஸ். ஸோ 88 54 மைனஸ் அப்படியே வரும். மைனஸ் ரெண்டுமே மைனஸ்ன்றதால நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும். 142 டிவைடட் பை 99. ஆப்ஷன் ஆ இதுதான் சரியான விடை. 12வது கேள்வி. பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடி ஆகும்? சமான எண்ணா என்ன சார் அப்படின்னா 2 பின்னங்களை நாம் சுருங்கிய வடிவில் அல்லது எளிய வடிவில் எழுதினா அதனுடைய மதிப்பு சமமாக இருக்க வேண்டும். ஓகேவா? இப்போ ஆவை நாம் செக் பண்ணுறோம். இதை அடித்தோம்னா 5 5 20 3 12 வந்துடுது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ இது தவறான ஜோடி, இது சமான ஜோடி கிடையாது. இதை அடிக்கிறோம், என்ன அடிக்கிறோம்? 8ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 2 பை மைனஸ் இது 8ஆம் வாய்ப்பாட்டில் அடிபடாது, 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 8 2 16 மைனஸ் 15 8 பை மைனஸ் 15. இங்கே என்ன இருக்குது? -8/15 இருக்குது. அப்போ விடை இதுதான் சரி. சார் இது டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது, அது நியூமரேட்டரில் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நோ ப்ராப்ளம். மேலே மைனஸ் போட்டுக்கினாலும் ஒன்று தான், கீழே மைனஸ் போட்டுக்கிட்டாலும் ஒன்று தான். அப்போ ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, மீதி எல்லாம் தவறு. -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஷ் ஆகியவற்றின் இடையில் அமையும். இந்த விகிதமுறு எண் எந்த 2 முழு எண்களுக்கு இடையில் அமையும்ன்றது தான் கேள்வி. -5/4 அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, அது எங்கேயும் போயிடாது. இப்போ 5 4ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தோம்னா 1 நாள் 4 மீதி 1 0 போடுங்க. 0 போடுறதுக்கு முன்னே புள்ளி வச்சிடணும். அப்போ 2 நாள் 8 மீதி 2, அப்புறம் அந்த 0 போட்டுக்கலாம். 5 நாள் 20. அப்போ விடை என்ன பாருங்கள்? 1.25ன்னு வருது. இந்த 1.25 எதுக்கு நடுப்புற அமையும்? 1க்கும் 2க்கும் இடையில் அமையும். ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்குது சார் அப்படின்னா -1க்கும் -2க்கும் இடையில் அமையும். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 14வது கேள்வி. பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிக பெரியது? ரொம்ப முக்கியங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க. 4 விகிதமுறு எண்கள் கொடுத்துட்டு இதில் எது பெரியது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அல்லது இதை ஏறு வரிசையில் எழுதுங்க, இல்லை இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்ற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட எண்களை இங்கே எழுதிட்டேன். இதை நாம் கம்பேர் பண்ணணும்னா
பகுதிகள் அனைத்தும் சமமாக வேண்டும். சமமாகணும்னா கொடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படி எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதனுடைய மதிப்பு 96. ஸோ 96 வரணும். இங்கே கீழே 96 வரணும். இப்போ இதை பாருங்கள், இது மேலேயும் கீழேயும் 4ஆல் பெருக்குனா 96 வந்துடும். ஸோ 4 17 68 மைனஸ் 68 பை 96. இப்போ 16 இருக்குது. 96 வரணும்னா 5 16 80, 6 16 96. அப்போ மேலேயும் கீழையும் 6ஆல் பெருக்குங்க. மைனஸ் 5 15 65, 6 15 78 டிவைடட் பை 96, கமா. ஸோ 8 12ஆல் பெருக்குனா 96 வரும். 7 12 84, மைனஸை மேலே போட்டுக்கலாம். டிவைடட் பை 96, கமா. 32 3ஆல் பெருக்குனா 96 வரும். மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கிறோம். மைனஸ் 93 பை 96. இப்போ இதில் எது பெரியது அப்படின்னா மைனஸ் நம்பரில் எது சிறிய நம்பராக இருக்குதோ அதுதான் பெரிய நம்பர். ஸோ மைனஸ் 68 தான் இதில் பெரியது. மைனஸ் 68 என்பது எது அப்படின்னா இங்கே கணக்கில் எதை முதல்ல கொடுத்துருக்காங்களோ அதுதான் விடை. மைனஸ் 17/24 இதுதான் சரியான விடை. 5வது கேள்வி பார்க்க போகிறோம். இதன் எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். முதல்ல கொடுக்கப்பட்ட பின்னத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எளிய வடிவில் மாற்றுறோம். எளிய வடிவில்னா பொதுவான வாய்ப்பாட்டால் நம்ம அடிக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, 56 டிவைடட் பை 264. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 23 டிவைடட் பை 132ன்னு வருது. ஸோ 23 என்பது பகா எண். மேற்கொண்டு எந்த வாய்ப்பாட்டாலும் இதை அடிக்க முடியல. இதுதான் எளிய வடிவம். இந்த எளிய வடிவத்தில் பகுதியில் உள்ள இலக்கங்களின் கூடுதல் 3 4 1 4 4 2 6. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. அடுத்து கோடிட்ட இடங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 12 கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இது எல்லாமே ஒரிஜினல் டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்பு போலவே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. -19/5 என்பது டேஷ் மற்றும் டேஷ் என்ற இரு முழுக்களுக்கு இடையில் அமையும். -19 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 3.75ன்னு வரும். ஸோ 3 தாண்டிடுச்சு. அப்போ நாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி -3க்கும் -4க்கும் இடையில் அமையும். அடுத்து 2வது கேள்வி, 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் என்பது நம்ம புள்ளி வைக்கணும். இதை வகுத்துட்டு அப்படியே புள்ளி வைக்கணும். ப்ளஸ்ஸை மைனஸால் வகுத்தா மைனஸ் தான் வரப்போகுது. 15ஐ 4ஆல் வகுக்க என்ன வரும்? 3 12, மீதி 3, புள்ளியை வைங்க, 0வை போடுங்க. 7 4 28, மீதி 2, திரும்பி ஒரு 0வை போடுங்க. 5 4 20, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ -3.75 தான் சரியான விடை. அடுத்து -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷிலிருந்து சமதொலைவில் இருக்கும். 1 மைனஸில் இருக்குது, 1 ப்ளஸில் இருக்குது. அப்போ இது 0விலிருந்து சமதொலைவில் இருக்கும். அடுத்து ஒரு வரிசை கொடுத்துட்டாங்க. இதில் அடுத்த விகிதமுறு எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வரிசையை பார்க்குறோம். இது மேலே கீழே பாருங்களேன், 5 5ஆக கூடுது. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வருது. அடுத்தது ப்ளஸ்ஸு தான் வரும். அதை போடலாம் அல்லது போடாமல் விட்டுடலாம். 15 20 25, அதுக்கு அடுத்தது 30 டிவைடட் பை
8 8 கொடுத்து பாருங்கள். 3 8 24, 4 8 32, 5 8 40, 6 8 48. ஆனால் நாம் என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு வருது, அடுத்து மைனஸை போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இதோட 4வது கணக்கும் முடிஞ்சுது. அடுத்தது 5வது கணக்கு பாருங்கள். 58 பை -78 இதனுடைய திட்ட வடிவம். திட்ட வடிவம்னா பொதுவான வாய்ப்பாட்டால் அடிக்கணும். ஸோ திட்ட வடிவத்தில் மைனஸ் தான் மேலே வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே வரக்கூடாது. திட்ட வடிவத்தில் 29 2 58, 39 2 என்னது 78. இதை மேற்கொண்டு அடிக்க முடியாது. அப்போ -29 பை 39 தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. மைனஸை நீங்கள் இங்கே கீழே போட்டிங்கன்னா ஆன்சர் தவறாயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோஸ்லாம் ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுவரை நாங்கள் போட்ட மேத்ஸ் வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நான் போடுவேன். தேங்க்யூ.